ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஷசாயினிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா தொகையல் பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பானா எடுத்துக்கிட்டோம், கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம். நான் இன்றைக்கி புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி 3 எடுத்துட்டுருக்கேன். புதினா அதிகமாகவும், கருவேப்பிலை அதை விட கொஞ்சம் கம்மியாகவும், கொத்தமல்லி அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் நான் எடுத்துட்டுருக்கேன். நான் 3ஐயும் ஒன்றாவே சேர்த்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். இதை பாருங்கள், வதக்குறோம். இது நமக்கு நல்ல லைட் ப்ரௌனாக ஆகணும். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு 3 பச்சை மிளகா, ஒரு திட்டமான சைஸ் ஒரு வெங்காயம், ஒரு 10 15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு பெரிய துண்டு வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இதை மாதிரி வாஷ் பண்ணி முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது லைட் ப்ரௌன் ஆகிடுது. இதை ஒரு பெரட்டிட்டு இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டாச்சு, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாமே இப்போ நம்ம அதில் சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட தொகையலுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டால் கொஞ்சம் கூடுதலாக நல்ல டேஸ்ட் கிடைக்கும், அதனால் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம கழுவி வச்சதை இதில் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி உள்ளே இருக்கிறது தெரியல, அதான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே ஒன்றா இருக்கவே அதில் போட்டிருக்கிறது தெரியல, அதனால் தனியாக எடுத்து காட்டினேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா நல்லா வதங்கிடும். இதுக்கு ரொம்ப எண்ணெய் செலவுலாம் தேவை கிடையாது, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டோம். இதே போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி ஒன்று போட்டிருக்கோம் எங்கள் சேனலில். உங்களுக்கு அது வேணும்னா நான் எண்டில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்குது. இப்போ இந்த சமயத்தில் புளி நான் சாம்பாருக்கு ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம புளி சேர்க்கணும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். நம்ம அந்த சாம்பாருக்கு ஊற போட்ட புளியை சாம்பாருக்கு நல்லா அந்த கரைசலை எடுத்துட்டு, அந்த புளியில் இருக்கிற டஸ்ட்டு எதனா இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு நம்ம அந்த புளியே நம்ம இந்த தொகையலுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி தான் இதில் நான் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு ஒரு புளி வேஸ்ட்டாக, அதுக்கும் புளி வேஸ்ட்டாக போடாத நம்ம இந்த சாம்பாருக்கு இப்போ எப்படியும் கரைசல் எடுப்போம். அந்த கரைசலை எடுத்துட்டு அதனுடைய மீதி வருதில்ல, அந்த மீதியில் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஓடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடுங்க. நார்லாம் இருந்ததுதான் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த புளி போட்டாலே இதுவே அதுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஊறி இருக்கிற தொட்டு அரைப்படுறதும் நல்லா அரைப்பட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு. இந்த டிப்ஸ் நல்லா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம உப்பு போடணும். கல் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ நம்ம அரைச்சிக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இந்த மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. இப்போ நல்லா ஆற விட்டுடுறோம். ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஆறி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு புதினா தொகையல் ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றிட்டு அரைக்கிறோம். இப்போ நமக்கு புதினா தொகையல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஒரு தோசை, இட்லிக்கு அந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் நீங்கள் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூடு சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது நமக்கு தொண்டைக்கு நல்லது, இம்யூனிட்டி லெவலுக்கு நல்லது.
இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.